ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஓகேவா? டக்குன்னு பேர் சொல்லப்பட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிக்குவோம். ஓகே. இன்னைக்கு வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ ஒரு செகண்ட்க்கு முன்னாடி டக்குன்னு சடனாக தோணுன ஒரு கண்டென்ட் தான் இது. இப்போ ரிலீஸ் ஆனிச்சுல கேப்டன்னு ஒரு படம் நம்ம ஆர்யா நடிச்சிருந்தாங்கல்ல. இது ஆக்சுவலி அந்த படம் வந்து ஃபுல்லாகவே அந்த ப்ரொடேட்டர் நம்ம அர்னால்ட் ஸ்வாசனேகர் சார் இருக்கார்ல, செம்மையாக இருப்பார். அந்த படத்தோட ரீமேக் தான் அது ஆக்சுவலி. ஆக்சுவலி அந்த படம் பார்த்துட்டு நம்ம ஆடியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, படம் வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை. இது இந்த என்ன சொன்னது, அந்த ப்ரொடேட்டர் மாதிரி ஏதோ இந்த படத்துல ஒரு இதை காமிச்சிருக்காங்கல்ல, செம காமெடியா இருக்கு, சிரிப்பா வருது. படம் பார்த்தேன், பயங்கர காமெடியா இருந்துச்சு, எல்லாம் தியேட்டர்ல கும்பலா சிரிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஓகே. ஆக்சுவலி இந்த ப்ரொடேட்டர் அந்த படத்தோட பட்ஜெட்டை பார்த்துக்குவோம். ஓகேவா? ஆக்சுவலி யூஎஸ் டாலர்ஸுக்கு எவ்வளோன்னு தெரியல, பார்த்துருந்தேன் பட் தெரியல இப்போ. அந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஆக்சுவலி யூஎஸ்டி டாலர்ஸில் வந்து 1.8 crore யூஎஸ்டி டாலர்ஸ். யா. இப்போ வந்து பாருங்க, நம்ம ஊர் ஐஎன்ஆர் ருபீஸ்க்கு வந்து எவ்வளோனா 150 கோடியே 150 கோடியே 44,85,000 காசுகள். ஆமாம். ஸோ 150 crores 44,85,000. ஓகேவா? அப்போ அவ்வளோ பட்ஜெட்க்கு அவ்வளோ காஸ்ட்டுக்கு அப்போ அந்த படம் எப்படி இருக்கும்? அதுவும் 1987. 1987 அவங்க வந்து 150 கோடி போட்டு பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. அப்பயே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு படம் எடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, அங்கே $1 இப்போ நம்ம ஊருக்கு ₹1. ஆனால் அந்த $1 70 இருக்குது. அப்போ $10 700 வந்துடும். ஆனால் இப்போ நம்மளுக்கு இங்கே ₹1 தெரிகிறது. அப்போ ₹10 சேர்த்தா ₹10 தான் வரும். ஓகேவா? அப்போ அந்த ₹700 700 சாக்லேட் வாங்கலாம். ஆனால் அந்த ₹10 10 சாக்லேட் தானே வாங்க முடியும். ஸோ அதுலேயே நம்மளோட இது கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த 87 வந்து நம்மளாம் 4 lakhs 5 lakhs மொத்தமே எல்லா படத்தோட பட்ஜெட்டும் சேர்த்து ஒரு 30 லட்சத்தில், அதாவது பெரிய ஹீரோ வச்சே படம் எடுத்துருவாங்க. ஆமா. இல்ல நீங்க சொல்லுங்களே, இப்ப நம்ம ஊர்ல ஒரு சைக்கோ கில்லர பத்தியோ, இல்ல ஒரு சூப்பர் ஹீரோ பத்தியோ படம் எடுக்கணுங்கிற அவசியம் எதுவும் இருந்துச்சா? நம்மளோட ஜெனர் வேற, நம்மளோட ரிலீஜியன் வேற, நம்மளோட அந்த நம்ம ஸ்டைல் வேற, அவங்க ஸ்டைல் வேற. ஸோ அப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தை, நல்ல ஒரு பிரம்மாண்டமான படத்தை ஃபுல்லாகவே, ஆக்சுவலி அதில் பிரம்மாண்டம்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதில் பிரம்மாண்டம்னா நம்ம அர்னால்ட் ஸ்வாசனேகர் சார் தான் பிரம்மாண்டம். ஏன்னா ஒரு ஆளை பார்த்தாலே நம்ம 80mm ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி இருப்பார். அதை தாண்டி அந்த ஒரு பெரிய மெஷின் கன் ஒன்று இருக்கும், அது நல்ல செம ஒர்த்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறது. ஸோ அதை தாண்டி பிரம்மாண்டம்னா வேற எதுவுமே இல்லை. அப்பயே அவங்க பண்ண அந்த அனிமேஷன் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் ஆக்சுவலி அந்த காஸ்ட் ஆயிருக்கணும். 150 கோடி வந்து அந்த ப்ரெடேட்டர் இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரியா அந்த இது என்ன சொல்றது, கொலைப்பூட்ட மூஞ்ச மாதிரி இருக்குமே, அதுக்காக தான் அந்த அவ்வளோ செலவும் அதுக்காக தான். ஸோ 87 அவங்க 150 கோடி போட்டு பட்ஜெட் படம் எடுத்தாங்கன்னா, அப்போ நம்மளோட படத்தோட பட்ஜெட் ஜஸ்ட் 4 lakhs. அப்படி இருக்கிறப்ப அதே இப்போ இன்னும் 30 வருஷம் கழிச்சு இப்போ அந்த ப்ரொடேட்டர்ல நிறைய சீரீஸ் இருக்கு. அப்படி பார்த்தா இப்போ வர சீரீஸோட பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே தாண்டுது. 2000 கோடிக்கு மேலே தாண்டுதுன்னா, அதான் நான் சொன்னேன்ல, அங்கே $10னா நமக்கு இங்கே வெறும் ₹10, பட் அங்கே ₹700. ஓகேவா? ஸோ அதான் கணக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இப்போ அதே ப்ரொடேட்டர் படத்தை நம்ம ஊரில் ரீமேக் பண்ணாங்க. அதாவது அந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க, அந்த படத்தோட பட்ஜெட் முதல்ல என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 20 கோடி. அதாவது ஒரு 150 கோடி படத்தை அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 20 கோடியில் அந்த படத்தை ட்ரை பண்ணாங்க. ஈவன் நீங்கள் ஒன்றும் கலாய்க்கிற அளவுக்கோ இல்லை அசிங்கமாவெல்லாம் இல்லை, எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஈவன் நான் அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அந்த ப்ரொடேட்டர், அதை கூட நான் எதுவுமே சொல்லல. நல்லா ஆக்சுவலி வந்து நல்ல விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ரியாலிட்டியாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் கொடூரமாக காமிச்சிருக்கலாம் மாட்டுக்கு. ஆக்சுவலி
அந்த படத்துல வந்து இப்ப இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம யானைகள்லாம் வந்து நம்ம யானைகள் போய் வர பாதைய அடைச்சு தான் நம்ம ஃபாரஸ்ட்ல வேலி போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் உள்ளார. ஸோ அதே மாரி தான். அது நடமாடிட்டு இவ்வளோ நாள் ஃப்ரீயா நடமாடிட்டு இருந்த அந்த ப்ரொடேட்டர்ஸ அதுங்கள மறைச்சு, இப்ப நம்ம வந்து அந்த இடத்துல போய் வரதுனால அதுங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. அதனால அதுங்க இந்த மாரி அடிச்சு சாவடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மேல ஒரு பரிதாபம் உண்டாகுற மாரி தான் அத வந்து காமிச்சாங்க. ஈவன் இன்னும் கொஞ்சம் வில்லத்தனமா காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அத தாண்டி அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த மைனஸுமே இல்ல. ரொம்பவுமே கரெக்ட்டான ஒரு ரன் டைமு. அதான் அந்த படத்துக்கு அது போதும். ஏன்னா, ப்ரொடேட்டர் வந்து 1 ஹவர் 47 மினிட்ஸ். இது வந்து 2 ஹவர் 20 மினிட்ஸ். கரெக்ட்டா நம்ம நம்ம எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுற மாரி ஒரு ஃபேமிலியோட, ஒரு சோல்ஜரோட வலிகளோட, அதே மாரி நல்லா படம் ஃபுல்லா பயங்கர த்ரில்லரா இருந்துச்சு. ஈவன் அது அவங்க அந்த வேன்குள்ளார போயிட்டு வரப்ப, அதே மாரி அந்த மேல அது இருக்கும். ஆனா நமக்கு அது தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க அது கூட அது ஃபைட் பண்றது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் அந்த கடைசியா அந்த ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அப்பன் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள காமிப்பாங்க. அது வந்து கொஞ்சம் இது ஆக்டோபஸ் மாரி இருந்துச்சு ஆக்சுவலி. ஆக்டோபஸ் மாரி இல்லாம, இன்னும் கொஞ்சம் வேற மாரி டிசைன் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அதுவுமே கூட அதோட அந்த செய்கைலாம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த கடலுக்குள்ள இருந்துட்டு அந்த பயங்கரமா வரும். நான் கூட நெனச்சேன், இந்த படத்துக்கு ஐமேக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா, இன்னும் பயங்கர பிரம்மாண்டமா இருக்க மாட்டுருக்கு. ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நெனச்சேன். சூப்பரா இருந்துச்சு. ஸோ, அப்புறம் இதுல என்னங்க மைனஸ் இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட படத்துக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாம, வேற யார் பண்ண போறா? இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன். ஆ மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது அவங்க படத்த குறை சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்ல தெலுங்கானா இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது அவங்க படத்த குறை சொல்லி பார்த்துருக்கீங்களா? சாண்டில்வுட்ல இருந்தோ, இல்ல பாலிவுட்ல இருந்தோ யாராவது குறை சொல்லி பார்த்துருக்கீங்களா? அவங்களோட படம் நல்லா இல்லன்னு சொல்லி. ஆனா, நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா? டிஸ் டிஸ்அக்ரேட் டிஸ்கிரேட் பண்றதுல நம்மள மாரி ஒரு ஆளுங்க கிடையவே கிடையாதுங்க. பயங்கரமா டிமோட்டிவேட் பண்ண வேண்டியது. படம் நல்லா இல்ல, படம் வேஸ்ட்டு, மொக்க. மெயினா தியேட்டர் உள்ளார போய் நல்லா கொறட்ட விட்டு தூங்குனாராம். ஏசி தியேட்டர்ல போனேன். நல்லா ஓரளவு தூக்கம் வந்துச்சுப்பா. வேற எதுவுமே தெரியல. படம் சுத்தமா மொக்க. ஹீரோயினிக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் இது பயலுங்களோட ரம்மி விளையாட போனேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு படத்த வந்து குறை சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ அதான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த படம் அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது. முதல்ல நம் அவங்க அவங்க அளவுக்கு யோசிச்சாங்கன்னா, நம்ம அளவுக்கு தான் யோசிக்க முடியும். அதே மாரி ஆக்சுவலி இப்ப நான் வந்து இப்படி சொல்லணும்னு நெனச்சேன். இது எப்படியோ முடிஞ்சிருச்சு. அதான் கணக்கு. அதாவது அதான் அங்க ரூ. 700 அங்க நமக்கு ரூ. 10 தான். அவ்வளோதான் வித்தியாசம். அவதார் படத்தோட பட்ஜெட் வந்து 3000 கோடி. ஓகேவா? அந்த அந்த படத்த வந்து 3000 கோடிக்கு போட்டு எடுத்திருக்காங்க. இதே நம்ம ஊர்ல அந்த படத்த ரீமேக் பண்ணாலும் 800 கோடியில எடுத்துரலாம். அதோட சூப்பரா. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஆளுங்களுக்கு வந்து படம் பிரச்சனையா? இல்ல அவங்க கஷ்டப்பட்டு போட்டு எடுத்திருக்க அந்த பாக்ஸ் ஆஃபிஸ் பட்ஜெட் தான் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? சரி 20 கோடியில போட்டு அந்த படம் எடுத்தா, அந்த படம் நல்லா இருந்தா கூட உனக்கு வந்து தப்பா தான் தெரியுது. ஏன்னா பட்ஜெட் தப்பு. அதான் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா, நல்ல திறமை உள்ள ஒரு நடிகன், திறமை இல்லாத ஒரு நடிகன். ஆனா அவங்க அந்த அந்த திறமை இல்லாத நடிகன் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய ஆக்டர். திறமை உள்ள நடிகன் வந்து கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கான். ஸோ அப்ப மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து திறமை இல்லாத நடிகன் பட் பெரிய ஆக்டரோட பையனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. திறமை உள்ளவன டிஸ்கரேட் பண்றாங்க. ஓகே. அப்படிதானே கணக்கு வருது. அப்புறம் அப்படி அதுலயே அவ்வளவுதான் இருக்கிறப்ப இது சாதாரண படம் தானே. சாதாரண படம் தானேன்னு சொல்லவே முடியாது. பட் நமக்கெல்லாம் சாதாரண படமா தான் தெரியுது. ஸோ அதனால ஈஸியா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாங்கிற மாரி ஈஸியா குறை சொல்ல வேண்டியது. ஈவன் அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து பயங்கரமா நக்கல் அடிச்சிருந்தாரு அந்த படத்த பத்தி. ஸோ அவ்வளோதான். நான் நார்மலா ஆக்சுவலி பட்ஜெட்ட பத்தி பேசணும்னு நெனச்சேன். இது ஆனா இந்த கேப்டன் படத்த பத்தி பேசுனேங்கிற மாரி ஆயிருச்சு. இதுக்கு டைட்டில் மாத்திர வேண்டியது தான். ஓகே. தேங்க் யூ அண்ட் பாய்.